ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெலிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க ரெசிபி சப்பாத்தியில் நம்ம கற்பூரவள்ளி இலையை அதை பேஸ்ட் பண்ணி அதை அதில் போட்டு நம்ம மிளகு சீரகம் எல்லாம் அதில் போட்டு நம்ம அதை செஞ்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வீடியோக்குள்ள. இதோடைய பயன்கள் என்னென்னா, சளிக்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்க இதை கஷாயம் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சப்பாத்தியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை சப்பாத்தி க்ரீன் கலர் சப்பாத்தின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. சளிக்கும் ரொம்ப நல்லது. இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு வெயிலும் மழையும் மாறி மாறி வரதுனால நிறைய பேருக்கு சளி பிடிக்குது. அதனால் நீங்கள் இதை மாதிரி சப்பாத்தியோ இல்லாட்டி கோதுமை தோசையோ இல்லாட்டி நம்ம அரிசி மாவு தோசையோ இட்லி மாவில் அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணி போட்டு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க விரும்பி அதை சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை கழுவி நான் சுத்தம் பண்ணி ஒரு 4 தடவை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன செய்யணும்னா, மிக்ஸி ஜாரில் போட்டுடணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். சின்ன பிள்ளைங்களாம் கொடுத்தீங்கன்னா கம்மியாக இவ்வளோண்டு போடுங்க. மிளகு ஒரு 1/4 டீஸ்பூனு. கொஞ்சம் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் நல்ல சப்பாத்தி சாப்பிட்றதுனா ஒரு 1/4 டீஸ்பூன் கூட கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். மிளகு போட்டுருக்கேன். இப்போ பெருங்காயம் ஒரு பிஞ்ச் போடுறேன். கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம். ஏன்னா நம்ம எண்ணெயில் அந்த சப்பாத்தியை பரட்டிடும்போது ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இவ்வளோத்தையும் நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொரகொரப்பாக மிக்சியில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இனிமேல் சப்பாத்தி மாவில் போட்டு பிசையணும். மாவை எடுத்து வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டு நான் அதில் பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. இந்த அரைச்சி வச்சுருந்து பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதையும் இதில் கொட்டிடுங்க. முதல்ல பிசைஞ்சிருங்க. பிறகு தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ நம்ம சப்பாத்தி எப்படி பிசையுமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியதான். இதில் ஒரு சின்ன பூண்டு, நான் பெரிய பூண்டு எந்த ஒன்று பெருசாக இருந்துச்சு, அந்த ஒரு பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுறேன். இதில் நான் ஒரு பல்லு பூண்டு, பெரிய பூண்டு அரைச்சி பார்த்திங்களா, அந்த பூண்டை இதை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அதையும் இதுக்குள்ளே நான் போட்டுறேன். முதல்ல கொஞ்சம் ட்ரையாக பிசைங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் தன்மை இருக்கும், இதில் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரையாக கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு பிறகு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சப்பாத்திக்கு எப்படி பிசைறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கங்க. இப்படி நல்லா முதல்ல உதிரியாக பிசைஞ்சிங்க. பிறகு தான் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும். நல்லா உதிரியாக அப்படி பிசைஞ்சிக்கங்க. பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றி எப்படி எவ்வளோ தேவையோ அவ்வளோ பிசைஞ்சிங்க. உப்பு பார்த்து போடுங்க. ஏன்னா இதில் நம்மளுக்கு இந்த கற்பூரவள்ளி இலையில் உப்பு நீங்கள் பார்த்து போடுங்க. ஏன்னா கற்பூரவள்ளி இலையில் நீங்கள் லேசாக வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா உப்பு தன்மை கொஞ்சம் லைட்டாக தெரியும். அதனால் நீங்கள் உப்பு போடும்போது பார்த்து போடுங்க. அதனால் நீங்கள் அந்த அதில் இருக்கிற உப்பும் அது சேர்ந்து நீங்கள் போடுற உப்பும் கொஞ்சம் அதிகமாகிடக்கூடாது. அதனால் பார்த்து இதில் பிசைங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப நீங்கள் நைஸாக அந்த இலையை அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் இதில் ஒரே ஃபுல்லாக க்ரீன் கலராகவே தெரியும். அதனால் லைட்டாக கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலராக தெரியாது. ஏன்னா மாவு நம்ம எப்படி பிசைகிறோமோ லைட்டாக அங்கங்கே இலையாக இருக்கும். அது பிள்ளைங்களும் இப்போ அதுங்களுக்கு தெரியாது, என்னமோ போட்டிருக்காங்கன்னு தெரியாது. சும்மா அங்கங்கே க்ரீன் கலரை பார்க்க அழகாக இருக்கும். இதை நீங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் செஞ்சு சாப்பிட்லாம். அது சாப்பிட்றதுக்கு அந்த கஷாயம் குடிக்கிறதுக்கு அழுவாங்க சின்ன பிள்ளைங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இதை மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த கற்பூரவள்ளி தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. 2 நிமிஷம் இதை ஊற வச்சு நான் உங்களுக்கு இந்த சப்பாத்தியை செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி உருட்டி நம்ம தவாவில் போட்டு அதை எடுக்கணும். சப்பாத்தி செய்யும்போது மட்டும் இந்த கரையிலலாம் ஓரத்துலலாம் தடிமனாக இல்லாமல் நல்லா மெலிசாக உருட்டி எடுங்க. கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் வேகாது. அதனால் நல்லா சரிசமமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சப்பாத்தியை நல்லா உருட்டி எடுங்க. இப்போ
இப்போ வந்து நம்ம இதை வந்து தோசை கல்லில் போட்டிருக்கோம். நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததும் பிறகு நம்ம எண்ணெயை தடவி எடுத்துடலாம். இப்போ வந்து இது திருப்பி போடணும். இந்த கலர் மாதிரி வருது பார்த்திங்களா, அந்த டைமில் தான் நம்ம திருப்பி போடணும். இது இப்போ உள்ள இதெல்லாம் நல்லா வெந்து வரும்போது கொஞ்சம் அமுக்கி விடணும். சைடில் கரையில் எல்லாம் நல்லா வெந்து வரும். அப்போ தான் இல்லாட்டி ஒரே சைடில் அப்படியே வேகாமல் இருந்துடும். இங்கெல்லாம் பபுள்ஸ் வருது பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து இந்த பூண்டு இலை போட்டதுனால ஊதி வராது. நம்ம நார்மல் சப்பாத்தி செஞ்சால் தான் நல்லா வந்து பொஃபியாக வரும். இது வந்து நல்லா உங்களுக்கு உள்ளே எல்லாமே அமுங்குது. அந்த கேஸ் எல்லாம் இந்த உள்ள அந்த காற்றெல்லாம் அமுக்கிறதுனால நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வெந்த பிறகு எண்ணெய் தடவி தான் எடுக்கணும். சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். நம்ம கலர் காட்டாது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் அரைகுறையாக அரைச்சதுனால கலர் காட்டாது. பாருங்க, நம்ம நார்மல் சப்பாத்தி கலர் தான் காட்டுவோம். பாருங்க, நல்ல கலர் மாதிரி வருது பார்த்திங்களா. இது சும்மாவே பிள்ளைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட நல்லா அப்படியே திம்பாங்க. இது சளிக்கும் ரொம்ப நல்லது. இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.